இன்றைய நாள் நம்முடைய தங்கை செங்கொடி நம்முடைய அண்ணன்மார்களுடைய உயிரை காக்க தன் இன்னுயிரை ஈந்த நாளாக, அதை போல அண்ணன் அணு உலைக்கு எதிராக போராடி வருகிற அண்ணன் உதயகுமார் அவர்களுடைய அந்த போராட்டத்திற்கு வழிகாட்டுகிற ஒரு ஆசானாக இருந்து இன்றைக்கு இயற்கை எய்திருக்கிற ஜார்ஜ் கோமஸ் என்கிற அந்த பெருமகனார் மறைந்த இந்த நாடிலே இந்த இனத்தை காப்பதற்காக இங்கே அறிவாயுதம் ஒரு விழிப்பரங்கம் என்கிற பெயரிலே இந்த நிகழ்வை இங்கே ஒருங்கிணைத்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல்லோரிடத்திலும் இதுவரை காணாத ஒரு ஓர்மையை இந்த நாளிலே காண முடிந்தது, உணர முடிந்தது. அதை கூட எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய உறவினர் ஒருவர் வெளிப்படுத்தினார். அது ஒரு வகையான எத்தனையோ போராட்டங்களில் நாம் தொடர்ந்து பங்கேற்றிருக்கின்றோம், கலந்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற ஒரு மனச்சோர்வு, அந்த மனச்சோர்வை இன்றைக்கு எல்லோரிடத்திலும், எல்லோருடைய முகத்திலும், எல்லோருடைய உள்ளத்திலும் பார்க்க முடிந்திருக்கிறது. அது நம்பிக்கை இழந்ததனுடைய வெளிப்பாடாக நாம் உணர்கிறோம். நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட யானையின் பலம் தும்பிக்கையிலே, புலிகளின் பலம் நம்பிக்கையிலே என்கிற அந்த முழக்கங்கள் கூட, அந்த முழக்கத்தை சொல்லுவதற்கு கூட முடியாத ஒரு உணர்வு நிலையை இங்கே நம்முடைய உறவுகளிடம் எல்லோரிடமே அதை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த இன அழிப்பு இதை பற்றி எல்லாரும் பேசினாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே இந்த செய்திகள் தெரிந்ததுதான் நம்ம வந்திருக்கக்கூடிய உறவுகளுக்கு. ஆனாலும் ஒவ்வொருவர்கள் சார்ந்த அந்த இயக்கங்கள் இன்றைக்கு முகநூல், பகரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த சமூக வலைத்தளங்களில் இந்த செய்தியை நாம் சார்ந்த இயக்கங்கள் அந்த உறவுகளிடம் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருப்பதால் நாமும் சில செய்திகளை இந்த வேளையிலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த சூழலில் இந்திய அரசு இந்த இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த இன அழிப்பிற்கு இந்த நச்சு ஊசிகளை செலுத்தி நம்முடைய போராளிகளை கொலை செய்கிற இந்த பணிகளுக்கும் துணை நிற்பதாக செய்திகள் ஊடகங்களிலே வெளிவந்திருக்கிறது. ஈழத்தில் நம்முடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதர் அவர்கள் அந்த செய்தியை போட்டு உடைத்திருக்கிறார். வடக்கு மாகாணத்தினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய ஐயா விக்னேஸ்வரன் அவர்களும் இந்த செய்தியை போட்டு உடைத்திருக்கிறார். அதுபோல போராளிகள், பல்வேறு போராளிகள் இந்த செய்திகளை வசந்தகுமார், செல்வி சுப்பிரமணியம், தவமணி போன்ற போராளிகள் எல்லாம் ஊடகங்கள் மூலமாக இந்த செய்தியை சொல்லிய போதும் தமிழகத்தில் இந்த செய்தி பரவப்படாத ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இது பெரிய இயக்கங்கள், அரசியல் சார்ந்த கட்சிகள், பெரிய தலைமைகள் அவர்களெல்லாம் ஒருங்கிணைப்பதன் மூலம் தான் இங்கே தமிழக உறவுகளுக்கு நாம் இந்த செய்தியை வேகமாக எடுத்துட்டு போக முடியும். ஐயா காசியானந்தன் ஐயா அவர்கள் சொன்ன போது கூட வடக்கு பகுதிக்கு, வட இந்தியாவுக்கு இந்த உணர்வுகளை, இந்த செய்திகளை, நிலைகளை கொண்டு செல்ல வேண்டும். அது நாம் அந்த வேலைகளை செய்ய தவறி இருக்கிறோம், அது ஒரு பெரும் குறையாக இருக்கிறது என்று வருந்தி பேசினார். என்னுடைய நிலையில் இருந்து பார்க்கிற போது தமிழ் மக்களிடத்திலே இந்த செய்தியை நாம் இன்னும் கொண்டு போகவில்லை என்பதைத்தான் நான் அந்த உண்மையை நாம் இன்று உணர்வருக்கிறோம். இந்த உணர்வாளர்கள் கூடுகிற இந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் தான் அந்த உணர்வை பெற்றிருக்கிறோமே தவிர, ஏன் ஊர்ல போய் நீங்க தமிழ் தேசிய தலைவர்கள், நம்ம தலைவர்கள் யார சொன்னாலுமே தெரியாது. இது உண்மை, இது சத்தியம். தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசிய தலைமைகளே யாரையுமே தெரியாது.
ஐயா நெடுமாறனை கேட்டா கூட தெரியாது, அண்ணன் சீமானை கேட்டா கூட தெரியாது, எந்த தலைவர்களை கேட்டாலும் தெரியாது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல நம்முடைய தேசிய தலைவர் பிரபாகரனை கேட்டால் கூட ஏதோ அவரை பிறநாட்டுக்காரர் போலவும், சோனியா காந்தி ஏதோ நம்முடைய சொந்தக்காரர் போலவும் இங்கு தலைகீழாக கற்பிக்கப்பட்டிருக்கிறது. மக்களை அரசியல்படுத்த முடியாத ஒரு நிலை இங்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் ஈழ விடுதலைக்கும் இந்த தமிழ் தேசிய விடுதலைக்குமான மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. வடக்கு பகுதியில் இந்த அரசியல் வேகமாக ஓரளவுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது தமிழகத்தினுடைய வடபகுதியில். அதற்கு விடுதலை சிறுத்தைகளுடைய பங்களிப்பும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பங்களிப்பும் இருக்கிறது. ஆனால் நீங்க திருச்சிக்கு தெற்க போனீங்கன்னா இந்த சிந்தனையே மக்கள்கிட்ட இல்லை, இளைஞர்கள்ட்ட இல்லை, மாணவர்கள்ட்ட இல்லை, அரசியல் நடத்துகிறவர்கள்ட்ட அது இல்லாத ஒரு நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக தமிழகம் தழுவிய அளவில் இருக்கக்கூடிய அந்த சாதிய முரண்கள், அதற்குள்ளாக உள்ள சிக்கல்கள் வேறு திசையை நோக்கி இந்த இனத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இது நம்ம இந்தியா எப்படி நமக்கு துணையாக இருக்கும் என்கிற நிலை என்பது அது எதிர்பார்க்க முடியல. ஐயா காசியானந்தன் ஐயா இறுதியில் சொன்னது போல அழிய போறோம் கொல்ல போறோம், அது இறுதியாக போடுதான். அது இங்கேயா இருந்தாலும் சரி, அங்கேயாக இருந்தாலும் சரி, அதை நோக்கித்தான் ஏனால் தமிழகத்தில் ஏன் ஈழத்தை அடிக்கிறார்கள் என்கிற முழுமையான செய்தியை நம்ம கொண்டு போக முடியல. அடிப்படை என்பது இந்தியா இதற்கு ஏன் துணை நிற்கிறது? தமிழ் ஈழம் என்கிற ஒரு நாடு அங்கே அமைந்தால் இங்கு உள்ள தமிழர்களுக்கு நாடு என்கிற சிந்தனை வரும். இது அடிப்படையாக அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். உணர்ந்துதான் இந்த சிந்தனையை மழுங்கடிப்பதற்காக நம்மை அச்சுறுத்துவது, இங்க இருக்கக்கூடிய இந்த சிந்தனையாளர்களை சிதறடிப்பது, பிரித்தாடுவது, தமிழ் தேசிய தலைமைகள் ஒன்றுபட முடியாத இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு தலைவரை குறை சொல்கிற ஒரு போக்குதான் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இதை தமிழ் பகைவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. அவருடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழலில் நாம் உளவியல் ரீதியாக சரியாக வேண்டிய ஒரு தேவையும், இங்கு தமிழ் மக்களிடம் இந்த அரசியலை, இந்த சூழலை வேகமாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு மணியும் நமக்கு இருக்கிறது. அதை ஐயா மகேந்திரன் ஐயா வந்திருக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தினுடைய தலைவர். இங்க இன்னும் பல தலைவர்கள் அங்கு உதயகுமாரெல்லாம் இன்றைக்கு வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. பல்வேறு தலைமைகள் அவர்களெல்லாம் சந்தித்து நாம் இந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி, அதே போல இந்த சட்டமன்ற தீர்மானங்கள் எதிர்த்து ஆகாது என்ற போதிலும் மக்களிடத்தில் அந்த செய்தியை கொண்டு போவது நாம் வேறு வழியே கிடையாது. நாம் தமிழ்நாடு அரசை நாடித்தான் ஆக வேண்டிய ஒரு நிலையில் நாம் நாதியற்றவர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். அதை வெகு விரைவில், அது நாளைக்கும் நாளை மறுநாள் கூட இது எந்த வடிவத்தில் இந்த சட்டமன்றத்துக்கு எடுத்துட்டு போகணுங்கிறத பற்றி கூட நாம் ஐயா மகேந்திரன் ஐயா அவர்கள் இதற்கு வழிகாட்டணும், எங்களுக்கு வழிகாட்டணும். நாங்கள் அதற்காக களத்திலே நாங்கள் உங்களோடு நின்று அந்த வேலையை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற உறுதியை சொல்லிக்கொண்டு இந்த சூழலில் நான் சில செய்திகள் இது வேகமாக எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பணியை நாம் செய்யணும் என்கிற செய்தியை சொல்லிக்கிட்டு, எல்லாருக்கும் எல்லா செய்திகளும் தெரிந்ததுதான் நமக்கெல்லாம். இன்றைக்கு இந்த இன அழிப்பு என்பது இது தொடர்தான் செய்யும், அதை செய்யத்தான் செய்வோம். இதிலிருந்து நாம் நம்முடைய இனத்தை காப்பதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இங்க இருக்கக்கூடிய இயக்கங்களை எப்படி ஒருங்கிணைக்க போறோம்? யாரும் ஒரு இயக்கம் நின்று ஒண்ணு செய்ய முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஒரு கூட்டு முயற்சியில் தான் நம்முடைய இனத்தை காப்பாற்றுவதற்கான பணியை நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதை ஒட்டி நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை ஐயா மகேந்திரன் ஐயா கட்டாயம் அதுக்கான ஒரு வடிவத்தை கொடுப்பார், எங்களை வழிநடத்துவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இது ஒரு நாள் இழவா, இரு நாள் இழவா, வாழ்நாள் முழுவதுமே நமக்கு இந்த தலைமுறையில் ஒரு இழவை நோக்கி அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலையிலிருந்து நாம் நீண்டாக்க வேண்டும். இந்த இனத்தை காப்பாற்ற வேண்டும். அந்த உணர்வுகளுடைய வெளிப்பாடுகள் பார்க்கிறோம். பார்க்கிற போது அக்கா தமிழினி அவருடைய முகத்தை பார்க்கிற போது என்னுடைய உடன் பிறந்த அந்த முகம் என்னுடைய பற்கள் போலவே, என்னுடைய மூக்கு போலவே, என்னுடைய நிறமம், என்னுடைய வடிவம். அவள் சிரித்துக் கொண்டிருக்கிறாள், நாம் அழுது கொண்டிருக்கிறோம். இந்த அழுகை இந்த இனத்தினுடைய